அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்த நாள் எப்போது தேர்தல் தேதிகளை அறிவிப்பார்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருந்தது. ஆட்சியில் இருப்பவங்க ஆட்சியை காப்பாற்றுறதுக்கும், ஆட்சியில் இல்லாதவங்க ஆட்சியில் அமர்வதுக்கும் இந்த ஒரு தேர்தலை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு காரணத்தில் எப்போது தேர்தல் தேதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல வியூகங்களை இந்த தேர்தலுக்காக ஏற்கனவே அவங்க பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு நம்மளும் நம்மளுடைய பலத்தை நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தேர்தல் தேதி எப்போது அறிவிப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. இன்று தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிச்சிருக்காங்க. அதன் பிறகு சில விதிகளும் அமல்படுத்துதா அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தின வீடியோ தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பில் பட்டனை ஏத்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 7 கட்டமா இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தலை நியமனம் பண்ணியிருக்காங்க. இதுல முதல் கட்டமா தமிழ்நாட்டில் தான் நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடைபெற போகுது. நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் எப்போதுனா ஏப்ரல் 19ஆம் தேதின்றது நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாடு முழுவதும் முதல் கட்ட தேர்தலாக நடத்தப்படுது. இந்த தேர்தலுடைய ஓட்டு எண்ணிக்கை எல்லாமே ஜூலை 4ஆம் தேதி வச்சிருக்காங்க. ஏன் இவ்வளோ நாள்னா அந்த 7 கட்ட தேர்தல் இருக்குங்களா, அந்த 7 கட்ட தேர்தலாக அடுத்தடுத்து எல்லாத்தையுமே தேர்தல் ஆணையம் கவனிக்கிறதால இந்த ஓட்டு எண்ணிக்கைன்றது ஜூலை 4ஆம் தேதின்றது வச்சிருக்காங்க. இந்த தேர்தலை பயன்படுத்துறதுக்காக 55 லட்சம் வாக்கு இயந்திரங்களை பயன்படுத்திருக்காங்களாம். யோசிச்சு பாருங்க, 55 லட்சம் வாக்கு இயந்திரங்களை பயன்படுத்துறாங்க. இந்த வாக்கு இயந்திரம் சொன்ன உடனே நம்ம மைண்ட் எல்லாமே அங்கதான் போகுது. சரி, இது தேர்தல் ஆணையம் சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருப்போம். நம்ம அடுத்த டாபிக் போவோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தேர்தல் வந்து நடைமுறைப்படுத்துறதால இன்றிலிருந்தே விதிமுறை எல்லாமே நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. என்னென்ன விதிமுறை சொல்லியிருக்காங்க? தேர்தலோட வேட்பாளர்கள் எல்லாமே ஒருமையில ஒருத்தருடைய வாழ்க்கையை பத்தி பேசக்கூடாது, ஒருமையில யாரும் பேசிக்க கூடாது. அதன் பிறகு சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் வன்முறையை தூண்டும் விதத்திலையும் எப்போதுமே தேர்தல் பிரச்சாரம் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த இடத்துல ஒரு சில விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. வன்முறை அப்படின்னு நம்ம கையில் எடுத்துக்குவோம். வன்முறையா? தமிழ்நாட்டில் வன்முறை இல்லாம தேர்தல் நடக்க போதா அப்படின்னு யோசிக்க வந்தாவே வரலாற்று தேடி நடந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சம்பவம் கண்டிப்பா நடந்துடும். இது எல்லா தேர்தலும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த தடவை நடக்காதன்ற மாதிரி வன்முறை கூடாதுன்றாங்க. இவங்க சொன்னதால அரசியல் கட்சி எல்லாம் அப்படியே கேட்பாங்களா அப்படின்னா அதற்கு சாத்தியமே இல்லை. வன்முறைன்றது அவ்வப்போது தமிழ்நாட்டில் தேர்தல் அப்போ நடந்தா இருக்கு. இந்த தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதுவும் சமீப காலமா நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் பிரச்சாரங்கள்ல பொது மேடைகள்ல மற்ற கட்சியினர் குறிப்பா திமுக கட்சியோடைய வன்முறை தாக்குதல் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஆட்சி யாரை செய்யறாங்களோ அவங்களுடைய நிறைகுறை தானே சொல்ல முடியும். எங்க தலைவரை பத்தி பேசாதன்னா உங்களுக்கு அவர் தலைவர், இப்ப அவர் முதலமைச்சர், தமிழ்நாட்டில் என்னென்ன குறை இருக்கோ அதுக்குன்னு சொல்லாம இருக்க முடியும். அப்படி சொன்னா எங்க தலைவரை பத்தி ஏன் பேசுன்னு சொல்லிட்டு நிறைய கூட்டத்துல கல்லு தடிச்சாங்க. பெண்கள் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கூட பார்க்காம மதுபான பாடல்ல வீசுறதும் கல்லு வீசுறதுமா திமுகவோட அராஜகம் நிறைய இருக்கு. இப்ப நடக்கிற பொதுக்கூட்டத்தை கூட அது போல ஒரு கேவலமான செயலை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. அதை கேள்வி செய்ய விதமா அண்ணன் சரவணன் கூட இப்போ மேடைகளை பேசும்போது ஒரு தடவை ஹெல்மெட் போட்டு வந்து பேசினார். ஏன்னா இப்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குப்பா, எங்க இருந்து எவன் கல்லு தடிக்கிறான்னு தெரியல. இதே வேலையா நாம் தமிழ் கட்சி குழு மீட்டிங்ல சராசரி திமுக ஆட்சிக்காரங்கள்லாம் வந்து உட்காந்துட்டு கல் அடிக்கிறது வேலையாகவும் மதுபான வடல வீசுற மாதிரி அந்த அரசியல் நாகரிகம் துளி கூட இல்லாத திமுகவுடைய நிர்வாகிகள் சில பேர் வந்து இந்த பொதுக்கூட்டத்தெல்லாம் இது வன்முறையை தூண்டுற விதமா இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான வன்முறைகள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது போன்ற வன்முறைகள் நடந்தா இந்த தேர்தல் கமிஷன் வந்து நாம் தமிழுக்கு சப்போர்ட்டா அந்த களத்துல நிக்குமா? சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். அப்படி ஒருவேளை நடந்தா அந்த விஷயம் அப்படியே தெரியாம இருக்காது. நாம் தமிழ் கட்சியோட தம்பிகள் அதை தமிழ்நாடு முழுவதும் பரப்புவாங்க. அப்போ இந்த தேர்தல் ஆணையம் அவங்களை என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இன்னொன்று என்னன்னா, மதம் சாதி ரீதியா வந்து பேசக்கூடாதான். இது எப்படி சொல்றது? இந்த தேர்தல் ஆணையம் வந்து தெரிஞ்சு சொல்றாங்களா இல்லை தெரியாம சொல்றாங்கன்னு தெரியல. காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்கு, அதை தொடர்ந்து எதிர்கட்சியா பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கு. பிஜேபி கட்சியோடைய அடையாளம் என்ன, அவங்களுடைய சின்னம் என்ன, அவங்களோட கொள்கை தான் என்னையா அப்படின்னு கேட்டா இந்துக்கள் இந்துக்கள் இந்துக்கள், இதுதான் அவங்களுடைய கொள்கை கோட்பாடா இருக்கும். அப்படின்னும் போது அவங்க ஒரு மத சார்பு தானே போறாங்க. அப்ப மதத்தை பத்தி பேசாம என்ன பேசுவாங்க? இப்ப வாரணாசி தொகுதியில பிரதமர் அவர்கள் சென்று கோயில் கும்பாபிஷேகம் செய்தாரு. இப்ப அதே தொகுதியில அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்தாரா? என்ன சொல்லுவாரு? நான் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்தேன், நாங்கள்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் தானே இருக்கு. இப்ப துவாரகான்னு சொல்லிட்டு கடலகடியிலாம் போயிட்டு மூழ்கி தியானம் செஞ்சுட்டு வந்தாரு. இப்ப அந்த இடத்துக்கு போனாருன்னா தேர்தல் பிரச்சாரத்தை என்ன சொல்லி ஆகணும்? நம்மளாம் இந்துக்கள்,
ராமர் கோயில் மறந்துடாதீங்க. ராமர் கோயிலை நாங்க தான் திறந்தோம், ராமர் கோயிலை நாங்க தான் கட்டணும், காங்கிரஸ் ராமர் கோயில் கட்டவே இல்லை, நாங்க தான் வந்து கட்டணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய முக்கிய எண்ணமே இந்த இந்துக்கள் இந்த மத ரீதியான போக்கா தான் இருக்கும். அப்படி இருக்கையில தேர்தல் ஆணையம் மதத்தை சார்ந்து பேசக்கூடாதுன்னு சொன்னா தேர்தல் ஆணையம் உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மத சார்ந்து பேசக்கூடாதுன்னா அவங்க அரசியல் பிரச்சாரமே செய்ய முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் இது மட்டும்தான். ஒன்று மதத்தை பத்தி பேசணும், இல்ல பாகிஸ்தானை பத்தி பேசணும். இதை விட்டா அரசியல் பிரச்சாரம் அவங்க என்னென்ன செய்வாங்க, என்னன்னு சொல்லுவாங்க. பாவம், இது தெரியாம தேர்தல் ஆணையம் மதத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கே நல்லா தெரியும், இருந்தாலும் ஒரு கடமைக்கு சொல்லுவோமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதன் பிறகு பணம் புழக்கன்றது அதிகமாக புழங்கக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு ஆள் தனிய நபரா ஒரு 50,000 தான் எடுத்துட்டு போகலாம், அதுக்கு மேலே எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்துக்கு உட்பட்ட செலவுகளை வந்து செய்யணும், அதன் மீறி ஒரு வேட்பாளர் அதிகமாக செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வேட்பாளர் எவ்வளவு பணம்ன்றது செலவு செய்யலாம் ஒரு தேர்தலுக்கு, அவங்க அவ்வளவுதான் செலவு செய்யறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்ல. சரி, அப்போ ஒரு தேர்தல் அப்போ ஒரு வேட்பாளர் எவ்வளவுதான் பணம் செலவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருதுல்ல. இதை பத்தி ஒரு தனி வீடியோவை நம்ம போடலாம், அது அடுத்த வீடியோவே வரும். இதை புறந்தள்ளிட்டு அடுத்த விஷயத்த பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பணம் அதிகமா வந்து எடுத்துட்டு போனாவா கைது செய்யப்படுவாங்க. நாங்கள் ஏற்கனவே 3000 கோடிக்கு மேற்பட்ட பணத்தை வந்து பறிமுதல் செய்திருக்கோம், அதனால நீங்கள் யாரும் இது போன்ற தவறை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாவே தேர்தலுக்கு வாக்காளர் கொடுக்க போற பணத்தை பிடிச்சாங்கன்னா ரொம்பவே சந்தோஷம்தான். பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. 55 லட்சம் மின் இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்றாங்க. நல்லா ஒரு தீர்க்கமா முடிவு எடுத்துக்கணும். ஏன்னா ஏற்கனவே தேர்தல் இயந்திரம் அதிகமாக தயாரிச்சதாகவும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கம்மியாக தான் வந்தோம், ஆனா தேர்தல் முடிவு என்றப்ப மட்டும் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போ தயாரிச்ச மிஷின் எல்லாமே சரியா இருக்கு, முடிவு என்னும் போது மிஷின் சரியா இருக்கு, ஆனா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வரும்போது கம்மியா இருக்கு. அப்ப இடையில இருந்த அந்த மிஷின் எங்கடா போச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் அப்பதுல இருந்து இன்னி வரைக்கும் கிடைக்கல. அப்போ இந்த பிஜேபின்ற ஒரு கட்சின்றது இந்த வாக்கு இயந்திரத்தை பயன்படுத்தி தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து போன தேர்தலில் வந்துச்சு. இந்த தேர்தலில் அது தொடருது. ஆனா பொறுத்து இருந்து பார்க்கலாம், தேர்தல் ஆணையம் ஒழுங்காக செயல்படுவான்னு நினைக்கிறேன், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். தேர்தல் தேதி ஏப்ரல் 19, ஜூன் 4 தான் அதோடைய முடிவுகளை வெளியிடுறாங்க. ஒரு 1.5 மாத காலம்ன்றது இடைவெளி இருக்கு. இந்த இடைவெளி எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட 7 கட்டமா நாங்கள் தேர்தல் நடத்துறோம், அதனால தான்ப்பா இப்படிலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1.5 மாத இடைவெளின்னு சொல்றீங்களே, அதில் தான் ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா பாஜக கட்சின்றது எந்த அளவுக்கு போன தேர்தலில் செயல்படா நல்லாவே தெரியுது. இவ்வளோ நாள் இடைவெளினா கண்டிப்பா அவங்களுடைய கைமாத்துன்றது நிறையவே இருக்கும். ஏற்கனவே போன தேர்தல் மாதிரி சொன்னாங்க, இந்த தேர்தலில் அது மாதிரி நடந்தா நாட்டை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த தேர்தல் ஆணையோடைய நடவடிக்கைன்றது வெறும் வாய் சொல்லா இருக்கா, அந்த ஏட்டு சொல்லா இருக்கா, இல்லை செயல்பாட்டில் வந்து அவங்க சொன்ன மாதிரி செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம். எனவே தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. எல்லா வாக்காளருமே அவங்களை யார் ஆள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரியான ஆளை தேர்ந்தெடுத்து வாக்களிக்கணும். யாரும் வாக்களிக்காம இருக்கக்கூடாது. எல்லாரும் கண்டிப்பா ஏப்ரல் 19 தேதியில கண்டிப்பா அனைவரும் வாக்களித்தே தீர வேண்டும். தேர்தல் ஆணையத்தோடைய இந்த அறிவிப்புகளை பத்தி உங்களுடைய கருத்து என்ன, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.